ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்தியா முழுவதும் கொண்டாடுகிறார்கள். அன்றைக்கு என்ன விசேஷம் என்றால் அதுதான் இந்தியாவினுடைய வாசிப்பு தினம். அன்று இந்தியா முழுவதும் புத்தகம் வாசிப்பதற்காக இந்திய அரசாங்கமே வாசிப்பு தினமாக கொண்டாடுகிறது. நேஷனல் புக் ட்ரஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவினுடைய பெரிய தேசிய புத்தக நிறுவனம் இந்தியா முழுவதும் இதற்காக நிகழ்ச்சிகள் நடத்துகிறது. அது எதற்காக ஜூன் 19ஆம் தேதியை இப்படி ஒரு வாசிப்பு தினமாக தேர்வு செய்தார்கள் என்றால், பணிக்கர் என்ற கேரளாவினுடைய ஒரு நூலகர் மறைந்த தினம் அது. அவரை கொண்டாடுவதற்காக இந்திய அரசாங்கம் ஒரு நூலகரினுடைய நாளை தேசிய வாசிப்பு வாரமாகவே கொண்டாடுகிறது. எத்தனையோ நூலகர்கள் இருக்கிறார்கள். இதில் என்ன பணிக்கருக்கு மட்டும் சிறப்பு என்றால், அவர் ஒரு கிராமத்தில் முதலாக நூலகத்தை தொடங்கி கேரளா முழுவதும் நூலகத்தை ஒரு வாசிப்பு இயக்கமாக மாற்றி வாசித்தால் வளர்வோம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியவர். அவர் இயக்கத்தினுடைய அடையாள சொல்லை வாசித்தால் வளர்வோம் என்பதுதான். நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம் என்று வாசிப்பதற்கான ஒரு கூட்டுறவு அமைப்பை உருவாக்கி எல்லா சிறு சிறு ஊர்களிலும் கிளை நூலகங்களை உருவாக்கி அந்த நூலகம் கேரள மக்களால் முன்னெடுக்கப்பட்டு தேசிய அளவில் கவனிக்கப்பட்டு அவருடைய பணிக்கரனுடைய நினைவு நாளை வாசிப்பு தினமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மறந்த பெயர், ஆனால் அவர்கள் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு ஆளுமை. இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே நூலகத்தினுடைய சட்டங்களை உருவாக்கி தந்த ஒரு பெருமகன் தமிழகத்தைச் சேர்ந்த எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களே. அவர்தான் இந்த நூலகத்தினுடைய தந்தையாக கொண்டாடப்படுகிறார். எஸ்.ஆர். ரங்கநாதன் என்ன செய்தார் என்றால், இந்த மெட்ராஸ், ராஜஸ்தானி என்று சொல்லப்படக்கூடிய 4 மாநிலங்கள் ஒன்றாக இருந்த அந்த காலத்திலேயே பொது நூலக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முன்வந்தவர். கிராமப்புற நூலகங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு கூட சாத்தியமில்லாத ஒன்றை அன்றைக்கே செய்தார். மாட்டு வண்டிகளில் புத்தகங்களை ஏற்றி சென்று கிராமம் கிராமமாக நடமாடும் நூலகத்தை உருவாக்கியவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் தான். அவரை நிறைவேற்றி காட்டியதோடு அவர் சொன்னார், கிராமம் என்று சொன்னால் நூலகம் இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது. எல்லா கிராமத்திலும் படிப்பவர்களுக்கு தன் அருகிலேயே நூல் கிடைக்க வேண்டும் என்று அதை ஒரு பெரிய பண்பாட்டு இயக்கமாக மாற்றி நூலக விதிகளை உருவாக்கி, நூலகத்திற்கான சட்டங்களை உருவாக்கி, நூலகத்திற்கான பகுப்பு முறைகளை உருவாக்கி இந்தியாவிற்கே நூலக தந்தையாக வழங்குகிறக்கூடியவர் தமிழகத்தைச் சேர்ந்த எஸ்.ஆர். ரங்கநாதன். அவர் என்ன கனவு கண்டார் என்றால், எல்லோருக்கும் நூலகம் வேண்டும் என்று. நான் இந்திய வரலாற்றை ஆழ்ந்து படித்தவன் என்ற முறையில் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி தரக்கூடியது என்ன என்றால், ஆலயங்களில் மக்கள் வழிபடுவதற்கு போராட்டம் நடத்தினார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். தந்தை பெரியார் கூட வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆலயத்துக்குள் செல்வது அனைவருக்கும் சமம் என்றார். ஆலய வழிபாடு கூட மதத்துக்கு மதம் மாறுபடக்கூடியது. இன்னொரு பெரும் இயக்கம் நடந்தது இந்தியாவில். அது என்ன என்றால், நூலகத்தில் நுழைவதற்கு அனைவருக்கும் இட வேண்டும் என்ற இயக்கம். எல்லோரும் நூலகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை நண்பர்களே. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் பிறந்திருந்தால், அதிலும் ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தால், எளிய மனிதராக இருந்தால் கல்கத்தாவினுடைய தேசிய நூலகத்துக்குள் நுழைந்து புத்தகத்தை எடுத்துவிட முடியாது. இந்தியாவினுடைய எந்த பெரிய நூலகத்திலும் நீங்கள் பிரபுவாக இல்லாவிட்டால், லண்டனில் ஹானஸ் படிக்காவிட்டால், உயரிய குடும்பத்தைச் சேர்ந்தவராக இல்லாவிட்டால் உங்கள் கைகளுக்கு புத்தகம் வராது. பொது நூலக இயக்கம் என்ற ஒன்று இந்தியாவில் அறிமுகப்படுத்ததான் இந்தியாவினுடைய அரும்பெரும் சாதனைகளில் ஒன்று. எல்லா ஊருக்கும் இலவச நூலகம், அரசு நூலகம், மக்கள் படிக்கக்கூடிய நூலகம். அந்த நூலகம் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்து படிக்கும்படி ஒரு பொது நூலக இயக்கத்தை உருவாக்கி அதை செயல்படுத்தி இந்தியா முழுக்க அதை கொண்டு வந்தார்கள் இல்லையா? அந்த இயக்கம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இயக்கம் தானே. பரோடா மன்னர் அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட உடனே தாராளமாக பொருளுதவி செய்ததோடு அவர் என்ன செய்தார் என்றால், மராட்டி மாநிலத்தில் சின்னஞ்சிறு கிராமங்கள் இருந்தால் கூட அங்கே ஒரு நூலகம் அமையுங்கள். அவர்களுக்கு அந்த நூலகம் அமைப்புக்கு முன்னாடி ஒரே ஒரு விதி தான் இருந்தது. நீங்கள் ஊரில் இருந்து 25 ரூபாய் வசூல் பண்ணி கொடுங்கள், மற்ற பணத்தை பரோடா மன்னர் அளிப்பார், உங்கள் கிராமத்திற்கு நூலகம் வந்துவிடும் என்று. இன்று எல்லா இந்திய கிராமங்களிலும் கூட ஓரளவுக்கு நூலகம் இருக்கிறது. பயன்படுத்துபவர்கள் தான் குறைந்து விட்டார்கள். ஆனால் இது நம் போராடி பெற்ற ஒரு உரிமை இல்லையா? கல்வி என்ற ஒன்று நமக்கு கிடைத்த பிறகுதானே நம்முடைய அத்தனை மாற்றங்களும் உருவானது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கு ஒரு அறிவை, பரவலை, பகுத்தறிவு உருவாக்கத்தை, கல்வி கற்றலை, புத்தகங்களை நேசிப்பதை ஒரு பண்பாட்டாக மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். டென்மார்க்கில் சமீபமாக ஒரு இயக்கம் பரவலாகிக் கொண்டே வருகிறது. 30-40 நாடுகளில் அதை பின்பற்ற தொடங்கிட்டாங்க. அது என்ன இயக்கம் என்றால், ஹியூமன் லைப்ரரி என்று பெயர். ஹியூமன் லைப்ரரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க என்றால், நூலகத்துக்கு சென்று நீங்கள் புத்தகம் எடுப்பதற்கு பதிலாக ஒரு மனிதரை எடுப்பீர்கள். அந்த நூலகத்தில் புத்தகத்தை போலவே பல்வேறு மனிதர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்களில் யாரோடு நீங்கள் பேச விரும்புகிறீர்களோ அவரை அழைத்து அவரை வெளியே அழைத்து போய் அவரோடு ஒரு காஃபி குடித்து விட்டு 1 மணி நேரம் பேசுவீர்கள்.
அப்படின்னா படிக்கப்பட வேண்டிய புத்தகம் யார் என்றால் மனிதன் தான் படிக்க வேண்டிய புத்தகம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகம். அப்படின்னா என்ன புத்தகம்? அவனிடம் ஆயிரம் கதைகள், சொல்லாத ரகசியங்கள், வரலாறு எல்லாமும் இருக்கிறது. மனிதன் பெற்ற அனுபவங்கள் அத்தனையும் இன்னும் எழுதப்படவில்லை. அதனால் இந்த முறை என்ன செய்கிறார்கள் என்றால், புத்தகத்தை அல்ல மனிதர்களை படியுங்கள் என்ற ஒரு இயக்கம் உலகம் பூரா பரவிட்டே இருக்கு. நாம் படிக்க வேண்டிய, படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது புத்தகங்களை மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனையும் தான் தெரிய வேண்டும். எனக்கு அந்த இயக்கத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே மிக சந்தோஷமாக இருந்தது. உண்மையில் மனிதன் என்ன புத்தகம்? சிலர் கவிதை புத்தகம், சிலர் கதை புத்தகம், சிலர் வரலாற்று புத்தகம், சிலர் கணித புத்தகம், சிலர் புகார் புத்தகம். அவர்களை தொட்டாலே அவர்கள் புகார் தான் சொல்லுவார்கள். வாழ்க்கையை பற்றி அவர்களிடம் இருப்பதெல்லாம் புகார் தான். அப்படி என்றால் மனிதன் ஒரு புத்தகம் தானா என்றால் இல்லை. அவன் யாருக்கு என்ன புத்தகம் என்று தெரியும். அவன் காதலிக்கு கவிதை புத்தகமாக இருப்பான், பிள்ளைக்கு அறிவுரை தரக்கூடிய ஞான புத்தகமாக மாறிவிடுவான், தன்னோடு வேலை பார்ப்பவருக்கு அதிகார புத்தகமாக இருப்பான். அப்படின்னா ஒரே புத்தகம் தான் மனிதன். ஆனால் வாசிப்பவருக்கு தக்க, அருகில் இருப்பவருக்கு தக்க அந்த புத்தகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் என்ற புத்தகத்திற்கு எத்தனை பக்கங்கள் என்றால் எண்ணிக்கையே இல்லாத பக்கங்கள். அவன் பிறந்தது முதல் அவன் வாழ்ந்து முடிந்த வரை உள்ளது எல்லாம் அவனை பற்றிய ஒரு பெரும் புத்தகம். அந்த புத்தகத்தை முழுமையாக படித்த ஒரே நபர் அவன் மட்டும்தான். இன்னொருவரால் அந்த புத்தகத்தை படிக்கவே முடியாது. அவனோடு உடன் இருக்கக்கூடிய துணைவியாருக்கு அந்த புத்தகத்தில் கால்வாசி புரியும், பெரும்பாதி புரியாது, பெரும்பாதி படிக்க விரும்ப மாட்டார். இதுவேதான் அவனும் அவனோடு இருக்கக்கூடிய இணையரன் பற்றி சில பக்கங்களை தெரிந்திருப்பான், நிறைய பக்கங்களை வெற்று பக்கங்கள் என்று நினைத்திருப்பான். ஆனால் அது வெற்று பக்கங்கள் அல்ல, கண்ணீரால் எழுதப்பட்ட பக்கங்கள். அந்த புத்தகங்களை, அந்த பக்கங்களை பிள்ளைகள் படிப்பார்கள், கணவன் அல்ல. என்றால் ஆணும் பெண்ணும் படிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த புத்தகங்களை எப்படி கையாளுவது, எப்படி படிப்பது? ஒருவரை புத்தகத்தை போல எளிதாக அணுக முடியுமா என்றால் அணுக முடியாத நண்பர்களே. அதனால் தான் புத்தகம் உயர்வானது. எந்த புத்தகமும் உங்கள் கையில் வருவதற்கு மறுக்கவே செய்யாது. எந்த புத்தகத்தை நீங்கள் எப்படி புரட்டினாலும் அது கோவித்துக் கொள்ளாது. ஒரு புத்தகத்தில் நீங்கள் என்ன அடிக்கோடிட்டாலும் அந்த புத்தகம் ஒருபோதும் என்னை துன்புறுத்தாதே என்று சொல்லாது. உண்மையில் நீங்கள் புத்தகத்தை மலர செய்கிறீர்கள். ஒரு புத்தகத்தை வாங்கி, புத்தகத்தை படித்து, புத்தகத்தில் அடிக்கோடிட்டு, புத்தகத்தை மனப்பாடம் செய்து, புத்தகத்தினுடைய வரிகளை எல்லாம் உங்கள் சொந்த வரிகளாக மாற்றி உங்கள் மனதிலேயே புத்தகத்திற்கு இன்னொரு இடம் கொடுக்கும் போது புத்தகம் ஒரு பெரும் மலரென மலர்கிறது. அப்படின்னா புத்தகத்தை வாசிக்கவில்லை, இயற்கையாக மாற்றுகிறோம். உண்மையில் புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு பேர் அனுபவம். ஒரு இசை கேட்பதை போல, நாடகம் பார்ப்பதை போல, திரைப்படம் பார்ப்பதை போல, நெருக்கமான நண்பரோடு பேசுவதை போல, பெற்றோரிடம் உரையாடுவதை போல, ஞானிகள் அருகிலமிருந்து கேட்பதை போல, காதலியிடம் பேசுவதை போல சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையும் ஒரு சேர அடைவதற்கு பெயர் தான் புத்தகம், தனித்தனியாக அல்ல. ஒரே புத்தகத்தில் நீங்கள் எத்தனையும் அடைய முடியும். அது உங்களுக்கு விருப்பமும் உங்களுக்கு ஈடுபாடும் இருந்தால் நீங்கள் அடைய முடியும். அப்படி அடைய முடியக்கூடிய புத்தகங்களாக இருக்கக்கூடிய பலரும் வாழ்நாளெல்லாம் வாசிக்கப்படாமலே போய்விடுகிறார்கள். அவர்கள் பக்கத்தில் தான் இருந்தார்கள், நம்மோடு தான் உறவாடினார்கள், நம் வீட்டில் தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அருமையை நாம் உணரவே இல்லை. காரணம், அவர் நமக்கு தாத்தாவாக, பாட்டியாக, மாமாவாக, சித்தப்பாவாக இருந்தார் என்ற உறவின் காரணமாகவே அவர் பெருமையை அறியவே இல்லை. இன்னொன்று, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தரக்கூடிய பெரிய கொடை என்பது செல்வம் அல்ல, அவன் பெற்ற அனுபவங்கள் தான். ஒரு மனிதன் இறக்கும் போது அவன் போராடி வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்ட அத்தனை அனுபவங்களும் அவனோடு சேர்ந்து மண்ணுக்குள் போய்விடுகிறது. அது எவ்வளவு பெரிய இழப்பு மனித குலத்திற்கு. ஒவ்வொரு மனிதனும் இது போல தன் வாழ்நாளெல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து போராடி 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 அனுபவங்களை பெற்று வென்று தோற்று எல்லாவற்றையும் உலகிற்குத்தானே கொடுக்கணும், கொடுக்கலையே. அப்படி என்றால் அத்தனை மனிதர்களுடைய அனுபவங்களையும் சேகரித்து பாதுகாத்து ஒரு தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்காவது இருக்கிறது என்றால் அந்த பொறுப்பு தான் எழுத்தாளனுடைய பொறுப்பு. எந்த மொழியில் எந்த எழுத்தாளன் எழுதினாலும் அவன் உங்கள் நினைவுகளினுடைய தூதுவனாக, உங்கள் நினைவுகளை பாதுகாப்பவனாக, இன்னொரு தலைமுறைக்கு உங்கள் நினைவுகளை கொண்டு செல்பவனாக இருக்கிறான் என்பதால் தான் எழுத்தாளனுக்கு பெயர், பெருமை. அதை எழுத்தாளன் ஒரு தியாகத்தை போலவே செய்கிறான். அதற்கு பெரிய கைமாறு இல்லை, அதை அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. மாறாக அவன் இந்த ஞானத்தை கொண்டு அடுத்த தலைமுறை இன்னும் வேகமாக வளரும், இன்னும் ஆற்றலோடு வளரும், இன்னும் பெரிய சாதனைகளை செய்யும் என்று நம்புகிறான். அப்படி செய்து காட்டியதை கண் முன்னாடியே பார்க்கிறோம். நான் இந்த தலைமுறையின் பக்கம் நின்று பேசுகிறவன். நான் சொல்லுவேன், செல்போனை அல்ல, எல்லா தொழில்நுட்பத்தையும் கொடுங்கள், ஆனால் அதில் புத்தகம் படிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் செல்போனில் புத்தகம் படிக்க அவனை அனுமதித்தால், செல்போனிலும் படிக்க முடியும் என்று சொன்னால், எந்த தொழில்நுட்பத்தையும் வாசிப்பதற்கான கருவியாக உங்களால் மாற்ற முடியும் என்றால் அந்த பையன் ஒருபோதும் உங்களை வெறுக்க மாட்டான்.
உலகெங்கும் அப்படித்தான் நடக்கிறது நண்பர்களே. புத்தகங்களே அல்ல, கையில் ஒரு மின் கருவியை வைத்துக் கொண்டு ஜப்பானில் ரயில் முழுவதும் கிண்டல்ல படிச்சுட்டே போறாங்க. புக் படிக்கிறாங்க, ஆடியோ புக் படிக்கிறாங்க, ஆடியோ புக் கேட்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வாசிப்போடு தொடர்பு கொண்டே இருக்கிறார்கள். நம் பிள்ளைகளுக்குத்தான் நாம் இந்த தொழில்நுட்ப கருவிகளை வெறும் கேளிக்கைக்கான, சினிமாவிற்கான, பொழுதுபோக்கிற்கான, விளையாட்டுக்கான கருவியாக வைத்திருக்கிறோம். உங்கள் செல்போனை போலதான் என் செல்போனும் இருக்கிறது. ஆனால் என் செல்போனுக்குள் நான் 2000 புத்தகங்களை வைத்திருக்கிறேன் என்றால் என் செல்போன் ஒரு நடமாடுகிற நூலகம். உங்கள் செல்போனும் நடமாடுகிற நூலகம் தான். நீங்கள் அந்த நூலகத்தின் காலடி வைக்கவே இல்லை. நீங்கள் இசையை பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள். தேவையான நேரத்தில் எல்லாம் இசை கேட்கிறீர்கள். சினிமாவை உங்கள் செல்போன்ல வச்சிருக்கீங்க. தேவையான நேரத்தில் சினிமா பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க. ஆனால் இதை போலவே உங்களுக்கு தேவையான புத்தகம், உங்களுக்கு தேவையான உலகத்தினுடைய அத்தனை அறிவும் கூட இலவசமாக இன்றைய இந்த இணையத்தில் கிடைக்கிறது. அப்படின்னா தலைமுறை இடைவெளி அல்ல, தொழில்நுட்பத்தை நாம் இன்னும் சரியாக பயன்படுத்த தெரியவில்லை. தெரிந்தால் இன்றைய தலைமுறை என்ன செய்யும் என்றால், நம்மை விட தொழில்நுட்பத்தில் வல்லுநர்கள், வேகமானவர்கள், கையாள தெரிந்தவர்கள், அவர்களிடம் இதை நீ என்னிடம் கேட்காதே, உன் கையில் இருப்பதிடமே நீ இந்த புத்தகத்தை படிக்கிறதோடு ஒவ்வொரு முறை நீ புத்தகம் படிக்கும் போதும் உனக்கு இந்த புத்தகம் சார்ந்து என்ன கிடைக்கும் என்ற வெகுமதி புத்தகமே உனக்கு தரும் என்று. அதை அமெரிக்க பள்ளிகளில் தாராளமாக செய்கிறார்கள். நீங்கள் 100 புத்தகம் படித்து விட்டால் ஒரு சான்றிதழ் உண்டு. விளையாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு ஒரு போட்டியில் வென்றால் சான்றிதழ் தருகிறார்கள். அதற்கு மதிப்பெண் உண்டு தானே. வாசிப்பில் ஒருவர் 50 புத்தகம் படித்தால் அவருக்கு சான்றிதழ் தர வேண்டும். அது மதிப்பெண்ணாக மாற வேண்டும் இல்லையா? தவறு நம் பக்கம் வைத்துக் கொண்டு அவர்களே சொல்லக்கூடாது. நீங்கள் ஒருவர் பள்ளி முடிக்கும் முன்னால் நீங்கள் குறைந்தபட்சம் 10 வாசிப்பு சான்றிதழை வைத்திருந்தால் உங்களுக்கென்று ஒரு கோட்டா இருக்கிறது. அதில் பொறியியல் மருத்துவ சீட்டு கிடைக்கும் என்றால் யாராவது படிக்காம இருப்பாங்களா என்ன? கட்டாயம் படிப்பார்கள் நண்பர்களே. நம் சமூகமே என்ன நினைக்கிறது என்றால், படிப்பது என்பது வீண் வேலை என்று நினைக்கிறோம். அதையெல்லாம் விட படித்தவர்கள் தவறு செய்யும் போது அவர்கள் தவறாக தெரிவதில்லை, படித்தவன் செய்த தவறாக இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே படித்தவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள், படித்தவர்கள் செய்யக்கூடிய சாதுரியமான தவறுகள். அது படித்தவர்கள் மீதான அந்த மரியாதையை குலைத்து விட்டது. 2 தலைமுறைகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போனால் அங்கே மதிப்புக்குரியவராக இருந்தவர் ஆசிரியர். அந்த ஊரினுடைய ஆசிரியர், அந்த ஊரினுடைய கணக்கு பிள்ளை, அந்த ஊரினுடைய கோயில் பூசாரி, அல்லது அந்த ஊரில் படித்த ஆணோ பெண்ணோ அவர்தான் ஊரின் உயரிய மனிதர். வசதியானவர் அல்ல. படித்தவரை எங்கே கண்டாலும் எல்லா மக்களும் வணங்குவார்கள். நானே பார்த்துக்கிறேன். பள்ளிக்கூடம் விட்டு ஆசிரியர் போனார், யாராவது வேலை செய்து கொண்டிருந்தவர் கூட வணக்கம் வாத்தியாரே என்று வாத்தியாருக்கு வணக்கம் வைப்பார்கள். அது மாணவர் என்பதற்காக அல்ல, மதிப்புக்குரியவர் ஆசிரியர் என்பதனால். இன்றும் அந்த மரியாதை போய்விடவில்லை. ஆனால் கல்வி வணிகமான சூழலில் ஆசிரியர்கள் தலையிலும் அந்த கனம் வைக்கப்பட்டு விடுகிறது. அவர்கள் மதிப்பெண்ணுக்காக மட்டுமே பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியவர்களாக மாறுகிறாங்க. ஆனால் உண்மையில் வாசிப்பு என்பது இயல்பாக, விளையாட்டை போல, இசையை போல, உங்கள் விருப்பத்தை போல இயல்பாக வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் என்பர்களே, நூலகம் அல்ல. ஒருவருக்கு வாசிப்பு எங்காவது தொடங்க வேண்டும் என்றால் அவர்கள் பெற்றோர் வழியாக வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். அவருக்கு முன்மாதிரி யார் என்றால் நீங்கள் தான் முன்மாதிரி. நீங்கள் படித்துக் கொண்டிருந்தால் உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து படிப்பார். நீங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தால், நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் பிள்ளையும் அப்படித்தான் இருப்பார். தெரித்துக் கொள்ள வேண்டியவர்கள் குறைவான சதவீதம் தான் இளையவர்கள், பெரியவர்கள் தான் அதிக சதவீதம் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவும் இல்லை, திருத்திக் கொள்ளாதோடு புகார் சொல்லுகிறவர்களாகவும் மாறுகிறாங்க. அப்படி என்றால் உண்மையில் இந்த கல்வியின் மீது, படிப்பின் மீது, புத்தகங்கள் மீது வாசிப்பை உருவாக்க முடியாதா என்றால் நான் ஒரு உண்மையை சொல்லுவேன். நான் பள்ளியில் படித்ததை விட இன்று பல மடங்கு படிப்பவர்கள் பெருகிவிட்டார்கள். அது இல்லை என்று சொல்ல மாட்டேன். சினிமா பார்ப்பவர்களோடு ஒப்பிட்டால் குறைவாக இருக்கிறார்கள், கிரிக்கெட் பார்ப்பவர்களோடு ஒப்பிட்டால் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் வாசிப்பவர்கள் என்ற எண்ணிக்கையை மட்டும் எடுத்து சொன்னால் நிச்சயம் தலைமுறைக்கு தலைமுறை அதிகமாகிக் கொண்டே வருகிறார்கள். 5 கோடி பேர் படித்தால் நன்றாக இருக்கும். ஆனால் 500 பேர் தான் படிக்கிற நிலை என்று இருக்கிறது. இது 5000ஆக வளர்ந்திருக்கிறது, 5 லட்சமாக வளரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் 5 கோடி பேரும் படிக்கலாமே என்றால் படிக்கலாம். படிப்பதற்கான தேவையும் அவசியமும் இருக்கிறது. ஒருவன் படிப்பதற்கு முதலாக என் தலைமுறையில் என்ன கேள்வி எழுந்தது என்றால், எதற்காக புத்தகம் படிக்க வேண்டும் என்றால், புத்தகத்தை தவிர வேறு இந்த அறிவை தெரிந்து கொள்வதற்கு வழியே கிடையாது. ஒரு கிராமத்தில் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு ஏதென்ஸ் நகரம் எங்கே இருக்கிறது? கிரேக்கத்தை சேர்ந்த சாக்ரட்டிஸும் பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்றால் அங்கே சொல்வதற்கு ஆள் இல்லை. ஆசிரியர் சொல்லுவார், நூலகத்துக்கு போ.
ஏதேன்ஸ் நகரத்தை பற்றிய புத்தகத்தை எடு, கிரேக்க சிந்தனையாளர்களை பற்றிய புத்தகத்தை படி, உனக்கே தெரியும் என்று. அப்படி ஒரு வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டுதான் நான் டால்ஸ்டாயை, டஸ்டாவ்ஸ்கியை, சாக்ரட்டிஸை, அரிஸ்டாட்டிலை, உலகினுடைய அத்தனை மேதைகளையும் ஒரு எளிய கிராமத்தின் வேப்ப மரத்தின் அடியில் தான் படித்தேன். அப்போது எனக்கு தோன்றியது, உலகத்துக்கும் எனக்குமான இடைவெளியை இந்த புத்தகங்களை கொண்டு கடந்துவிட முடியும் என்று. ஒரு புத்தகம் போதும் எனக்கான ஒரு பெரிய பாலத்தை உருவாக்கி தந்துவிடும். எங்கோ எப்போதோ எழுதிய கிரேக்கத்தினுடைய ஒரு அறிஞனுடைய சொல்லை ஒரு சின்ன கிராமத்தினுடைய அரசு பள்ளியில் பயின்ற மாணவனுக்கு தமிழில் அதை மொழிபெயர்த்து கொடுத்த ஒரு பெரிய மொழிபெயர்ப்பாளனுடைய உதவியோடு அவன் மனது செழுமைப்படுகிறது இல்லையா? ஆனால் இன்றைக்கு அந்த தேவையை தொழில்நுட்பம் குறைத்து விட்டது. எல்லாம் எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் கிடைப்பதாக மாறிடுச்சு. உண்மையில் அதை நாம் ஒரு சந்தையாக மட்டுமே மாற்றிவிட்டோம். முன்பு ஒரு பொருள் தேவை என்றால் நீங்கள் கடைக்கு செல்வீர்கள். அதுவும் இரவு 9 மணிக்கு பிறகு அந்த கடைகள் இருக்காது. விசேஷ நாட்களில் நீங்கள் உங்களுக்கு உடை வாங்க வேண்டும் என்றாலோ, ஆபரணம் வாங்க வேண்டும் என்றாலோ கூட 9 மணி 10 மணிக்கு அப்புறம் ஒரு நகைக்கடை இருக்காது, ஜவுளி கடை இருக்காது. நீங்கள் காத்திருந்து மறுநாள் 10 மணிக்கு தான் வாங்க வேண்டும். இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போனில் ஒரு மார்க்கெட்டை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டே இருக்கீங்க. நள்ளிரவு 2 மணிக்கு எழுந்து உணவு ஆர்டர் போடுறீங்க. ராத்திரி 11 மணிக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஒரு சந்தையில் வாங்குகிறீர்கள் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக சந்தை மனிதனாக நீங்க மாறிட்டே வரேன். நாம் எல்லோரும் நம்மை அறியாமலே வெறும் நுகர்வோளாக மாறிக்கிட்டே இருக்கோம். இந்த நுகர்வு நம்ம என்ன செய்கிறது என்றால், நம் விருப்பமான விஷயங்களை செய்ய மறுக்கிறது, ஈடுபட மறுக்கிறது, நம்மை செய்ய விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், உங்கள் கனவுகளை தடுப்பதற்கான பெரிய ஒரு சதி வேலை என்ன என்றால், உங்கள் முன்னால் விழுந்திருக்கக்கூடிய இந்த நுகர்வோர் உலகம்தான். அது காட்டுகிற ஆசைதான். அந்த ஆசையில் நீங்கள் எத்தனை பொருட்களை தேவையே இல்லாமல் வாங்கி குவித்திருக்கிறீர்கள். ஒரு வீட்டை நீங்கள் காலி செய்து பாருங்கள், அப்போது தெரியும் அந்த வீட்டில் கண்ணுக்கு தெரியாமல் 100,000 பொருட்கள் ஒளிந்திருக்கும். அதில் பாதியை கூட பயன்படுத்தி இருக்க மாட்டோம். ஆனால் வாங்குகிற போது அடையக்கூடிய மகிழ்ச்சிக்காக மட்டுமே நிறைய பொருட்களை வாங்கிடுறோம், பயன்படுத்துவதற்காக அல்ல. இன்னொருவர் வாங்க முடியாதவர், ஆனால் கடன் வாங்கியாவது அதை வாங்கி வைத்துக் கொள்கிறார், பயன்படுத்த மாட்டார். உண்மையில் நாம் எல்லோருடைய கனவுகளுக்கும் நமக்குமான இடைவெளியை ஒரு சந்தை உலகம் தீர்மானிக்கிறது நண்பர்களே. அந்த சந்தை உலகத்திலிருந்து இந்த நிஜ உலகத்திற்கு, நிஜ வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து வர வேண்டும் என்பதுதான் புத்தகங்களுடைய நோக்கம்.